السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, வல்ல அல்லாஹ்வின் பேரொருளால் அவன் காட்டிய வழியின் பிரகாரம் அவனை வணங்க வேண்டும் என்ற உயரிய நோக்கிலே இங்கே ஒன்று சேர்ந்திருக்கிறோம். எல்லாம் வல்ல ஏக இறைவன் எனக்கும் உங்களுக்கும் நேரான வழியையும் அருளையும் தந்தல்வானாக என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அன்பு மிகுந்த சகோதரர்களே, வல்ல அல்லாஹ்வின் பெரும் கருணையினால் ஏக இறைவனுடைய வகி செய்தியை மாத்திரம் பின்பற்றுகின்ற ஒரு பாக்கியத்தை நமக்கு இறைவன் வழங்கியிருக்கிறார். கோடான கோடி மக்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் அவர்களுக்கெல்லாம் இது போன்ற ஒரு பரக்கத்தை, ஒரு பாக்கியத்தை வழங்காமல் விட்டும் வைத்திருக்கிறார். அந்த வரிசையிலே ஏக இறைவனை நம்பியவர்களில் கூட ஏராளமானவர்கள் இறைவனுக்கு இணை வைத்த நிலையிலேயே வாழுகின்ற சூழலை பார்க்க முடிகிறது. திருமறை குர்ஆனிலே வல்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அவர்களில் அதிகமானவர்கள் இறைவனுக்கு இணை வைத்த நிலையிலேயே வாழ்கிறார்கள். வமா யுமினு அக்ஸருஹும் இல்லா வஹும் முஷ்ரிகூன். ஈமான் கொண்டு இருப்பார்கள், நம்பிக்கை கொண்டு இருப்பார்கள், ஆனால் இணை என்ற ஷிர்க் என்ற அந்த கொள்கையிலேயும் அவர்கள் இருப்பார்கள் என்று இறைவன் இந்த வசனத்திலே நமக்கு தெளிவுபடுத்துகிறான். இந்த வசனம் சொல்லி காட்டுகின்ற பல்வேறு செய்திகள்ல சில செய்திகளை இன்றைக்கு நடைமுறையில் நாம் பார்க்க இயலுகிறது. இந்த மாதம் என்பது ரபியுல் அவ்வல் மாதம். உலகம் முழுவதும் இன்றைக்கு ரபியுல் அவ்வல் மாதம் என்றால் நபி அவர்கள் பிறந்த ஒரு நாள் அதிலே வருகிறது என்ற நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். இதை எல்லாவற்றையும் தாண்டி ரபியுல் அவ்வல் மாதம் என்றால் நபி அவர்கள் பிறந்த அந்த நாளை திருவிழாக கொண்டாட வேண்டும் என்ற நிலையிலும் சில பேர் இருப்பார்கள். இன்னும் சில பேரை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நபி அவர்களை கொண்டாட வேண்டும் என்ற பெயரிலே இறைவனும் இறை தூதரும் சமம் என்ற அளவிற்கு பாடல் வரிகளிலாலும் செயல்பாடுகளிலாலும் செய்து கொண்டிருப்பதை எல்லாம் பார்க்க முடிகிறது. இந்த மாதத்தில் நபி அவர்கள் பிறந்தார்கள் என்று நம்புவது மார்க்க அடிப்படையில் தவறல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை வழிகாட்டுதலும் நமக்கு சொல்லி தந்து இருக்கிறார்கள். யௌமுல் இஸ்னைன், திங்கட்கிழமையை பற்றி சஹாபாக்கள் கேட்கிறார்கள். அப்பொழுது நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், ஃபீ யௌமுன் உலித்து ஃபீஹா, அந்த திங்கட்கிழமை அன்றுதான் நான் பிறந்தேன். அந்த நாளில் தான் நான் நபியாக அனுப்பப்பட்டேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதுவும் ரபியுல் அவ்வல் மாதம் திங்கட்கிழமை என்று முழு விவரத்தோடு சொல்லவில்லை. வரலாற்றில் பார்த்தோம் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபியுல் அவ்வல் பிறந்தார்கள் என்று சொல்வதற்கு சில ஆதாரங்கள் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நம்பிக்கையில உச்சகட்டமாக நம்புகிறார்களே, ரபியுல் அவ்வல் மாதம் 12ஆம் தேதி திங்கட்கிழமை, இதுலதான் நபி அவர்கள் பிறந்தார்கள் என்று இப்படி விலாவாரியாக சொல்வதற்கு வரலாறு ரீதியாக ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் ரீதியாக எந்த ஆதாரம் இல்லை. ஆதாரபூர்வமான செய்தி என்று பார்த்தால் ரசூலுல்லாஹ் திங்கட்கிழமை பிறந்தார்கள், அவ்வளவுதான்.
ஆனா இதை தாண்டி நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ரபியுல் அவ்வல் 12 பிறந்தார்கள், ரபியுல் அவ்வல் 18 பிறந்தாங்க, ரபியுல் அவ்வல்ல வேற தேதிகள்ல ரசூல்லா பிறந்தாங்க என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஏராளமான செய்திகள் இருக்கிறது. சரி, இது ஒரு பக்கம் இருந்தாலும் நபி அவர்கள் பிறந்தார்கள், வாழ்ந்தார்கள், நபியாக இருந்தார்கள். உலக மக்கள் அத்தனை பேர்களுக்குமே இறைவனுடைய வகை செய்திகளை வழிகாட்டியாக நமக்கு சொல்லித் தந்து சென்றார்கள். இறைவன் புறத்திலே இருந்து முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நல்லடியார்களில் ஒருவராக அவர்கள் வாழ்ந்தார்கள். இவைகள் அனைத்துமே குர்ஆனிலும் ஹதீஸிலும் சொல்லப்பட்ட செய்திகள். ஆனால் இன்றைக்கு மௌலூது என்ற பெயரில் அல்லது நபி அவர்கள் பிறந்த நாள் அவர்களை போற்றுகிறோம் என்ற பெயரில் செய்யப்படுகின்ற ஒவ்வொரு செயலையும் நீங்க பாருங்க. மௌலூது ஓதத்தானே செய்யறாங்க. இதுவும் மார்க்கத்திற்கும் இதற்கும் ஏதாவது சம்பந்தம் உண்டா? அறிஞர்களிடத்துல அல்லது இதை ஓதுவது நன்மை என்று மதிக்கக்கூடிய மக்களிடத்தில் நீங்கள் கேட்டீர்கள் என்றால் ஒரே ஒரு வாதத்தை தான் வைப்பாங்க. அல்லாஹுடைய தூதரை நாம போற்ற வேண்டும், அல்லாஹுடைய தூதரை நாம புகழ வேண்டும், நபி அவர்களுடைய பிறந்த நாளை நாம் கொண்டாட வேண்டும். எத்தனையோ உலகத்தில் தலைவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், அவர்களுக்கெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடப்படுகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிறந்த நாள் கொண்டாடாமல் இருப்பது என்பது ஒரு மூமினுக்கு அழகல்ல என்ற இது போன்ற ஒரு வாதத்தை எல்லாம் வைப்பார்கள். முதல்ல நாம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, எவர்களெல்லாம் மௌலூது ஓத வேண்டும் அது மார்க்கம் என்று நம்புகிறார்களோ, அதை பிரச்சாரம் செய்கிறார்களோ, அவர்களுடைய வாயில இருந்து அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி நபி அவர்கள் இப்படி ஒரு வழிகாட்டுதலை காட்டியிருக்கிறார்கள் என்று சொல்லவே மாட்டாங்க. எல்லாத்துக்கும் எதுனா லாஜிக் தான். தலைவர்களுக்கெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, ரசூலா கொண்டாடக்கூடாதா? நம்முடைய அண்ணனை நீ போற்றுகிறாய், போழுகிறாய், உன்னுடைய தகப்பனை நீ பாராட்டுகிறாய், ரசூல்லாவை பாராட்டக்கூடாதா? ரசூல்லாவை புகழக்கூடாதா? இது போன்ற லாஜிக் தான் இருக்குமே தவிர இல்ல நபி அவர்கள் இப்படி காட்டி தந்தார்கள் என்பதற்கு எந்த ஆதாரத்தையும் காட்ட மாட்டாங்க. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் நீங்க யதார்த்தமா புரிய வேண்டும் என்பதற்காக, பெரிய ஆய்வு பண்ணி புரியணும் அப்படிங்கிறதுக்காக இல்ல, யதார்த்தமாக புரியணும் என்பதற்காக வேண்டி சொல்லுகிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாடி வைத்தார்கள், நாமும் தாடி வைக்கிறோம். இன்னும் இருக்குது ஆதாரம். நபி அவர்கள் நகங்களை வெட்ட சொன்னார்கள், நான் வெட்டுகிறேன், இன்னும் இருக்கு ஆதாரம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளைக்கு 5 நேரம் தொழுகை தொழுதார்கள், அதற்கு இன்னும் ஆதாரம் இருக்கிறது, நான் தொழுகிறேன். நபி அவர்கள் திங்கட்கிழமை அன்றைக்கு நோன்பு வைத்தார்கள், அதுக்கு என்ன இருக்குது ஆதாரம். ஒவ்வொரு மாதமும் 13, 14, 15 ஆகிய தேதிகளில் அல்லாஹ்வுடைய தூதர் நோன்பு வைத்தார்கள், அதுக்கு என்ன இருக்குது ஆதாரம். நபி அவர்கள் வாழ்ந்து காட்டிய, அவர்கள் வழிமுறையாக காட்டி தந்த ஏராளமான செய்திகளுக்கு, ஏராளமான சுன்னத்துகளுக்கு, ஏராளமான நன்மைகளுக்கு ஆதாரம் இருக்கும். ஆனால் இப்படி எல்லா விஷயங்களுக்கும் ஆதாரம் காட்டக்கூடிய இந்த ஆலிம்கள் எதை காட்ட மாட்டாங்கன்னா, ரசூல்லா இப்படி மௌலூது ஓதுனாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி மௌலூது ஓதுனாங்க, நபியுடைய காலகட்டத்தில் சஹாபாக்கள் யா நபி சலாம் அலைக்கும், யா ரசூல் சலாம் அலைக்கும் என்ற இந்த மௌலூதை ஓதுனாங்க, இன்னும் இருக்குது ஆதாரம். ஒரு பலவீனமான ஹதீஸ்ல கூட காட்ட மாட்டாங்க. ரசூல்லா பேர்ல இட்டு கட்டப்பட்ட மௌதுவான அநியாயமாக பொய்யான கதைகள் ஏராளமா இருக்குது. ரசூல்லா பிறக்கும் போதே ஹத்னா இல்லாமல் ஹத்னா செய்யப்பட்டவர்களாக பிறந்தார்கள் எழுதி வச்சிருக்கிறாங்க. இந்த கதைக்கெல்லாம் ஏதோ ஒரு புக்ல ஒரு ஆதாரம் இருக்கும், ஆதாரப்பூர்வமான செய்தி அல்ல, ஏதோ ஒரு பேர்ல எழுதி வச்சிருப்பாங்க. ரசூல்லா பிறக்கும் போது ஹத்னா செய்யப்பட்டவர்களாகத்தான் பிறந்தார்கள். ஏன்? அவங்களுடைய மர்ம உறுப்பை யாரும் பாத்திரக்கூடாதுன்னு அல்லாஹ் அதுக்கு முன்னாலேயே பிளான் பண்ணி வச்சுட்டான். இப்படின்னா எழுதி வச்சாங்கல்ல. இவ்வளவு கதைகளையும் எழுதி வச்ச ஒரு இடத்திலேயாவது இந்த மௌலூது இதையெல்லாம் ஓதுனாங்க அப்படின்னு வரலாற்று ரீதியாக ஏதாவது ஒரு கதையாவது இருக்குதான்னா கதையில கூட ஆதாரம் இல்லை, ஆதாரபூர்வமான செய்தியில இல்ல. கதைகள் ரசூல்லா பேர்ல ஏகப்பட்ட கதைகள் இருக்குது, அந்த கதைகள்ல கூட நபி அவர்கள் மௌலூது ஓதுனாங்கன்னு இல்லை. எதுல இருக்கு தெரியுமா? மௌலூது கிதாப்ல தான் இருக்கும். அதாவது ரசூல்லா பேர்ல மௌலூது ஓதணும்னு சொல்லிட்டு மௌலூது கிதாப்ல தான் எழுதி வச்சிருப்பாங்களே தவிர இதை தாண்டி முற்காலத்தில் வாழ்ந்த எத்தனையோ அறிஞர்கள் இருந்தாங்களே அந்த நூற்கள்ல கூட ஒரு பிட்டு கூட இருக்காது. இன்னைக்கும் உலகம் முழுவதும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஹனஃபி மதுஹபை பின்பற்றக்கூடியவர்கள் ஏராளமானவர்கள் இருக்கிறாங்க. மதுஹப் வரியாக நீங்க எடுத்தீங்கன்னா அதிகமாக மதுஹபை பின்பற்றக்கூடியவர்கள் எந்த மதுஹப் என்று கேட்டால் ஹனஃபி மதுஹப்னு சொல்லலாம். அந்த அளவிற்கு நிறைய பேர் ஹனஃபி மதுஹபை பின்பற்றக்கூடியவங்க இருக்கிறாங்க. அதே மாதிரி ஷாஃபி மதுஹப் இரண்டாவது நிலை, அதை சொல்லலாம்.
இப்ப இந்த மதுஹப் நூற்கள்லையாவது மௌலுதுங்கிற வார்த்தை, மௌலுதை படித்தார்கள் என்ற வார்த்தை, அந்த கவிதையில் உள்ள வார்த்தை எங்கேயாவது இருக்குதா? மதுஹப் தானே எல்லாத்துக்கும் ஆதாரம் காட்டுதிய, எல்லா விஷயத்துக்கும் மதுஹப், இமாமு முன்னோர்கள் அப்படின்னு எல்லாத்துக்கும் ஆதாரம் காட்டுதாங்கல்ல. சரிப்பா, மௌலுது ஓதணும் என்பதற்கு மதுஹப்ல இப்படி ஒரு ஆதாரம் இருக்கிறது. எங்கே ஷாஃபி இமாம் சொன்னாங்க, அபூ ஹனீஃபா இமாம் சொன்னாங்க, அல்லது இந்த இமாம் சொன்னாரு, அந்த இமாம் சொன்னாரு, ஏதாவது அதுக்காக ஒரு ஆதாரம் காட்டுங்களேன். எதுக்கெல்லாம ஆதாரம் காட்டுதீங்கல்ல? ஒண்ணுக்கு போகணுமா, சிறுநீர் கழிக்கணுமா, செருப்பு போட்டுட்டு தான் சிறுநீர் கழிக்கணும், தலையில துண்டை போட்டு கொண்டு தலையை மறைத்து கொண்டு தான் சிறுநீர் கழிக்கணும், இதெல்லாம் எழுதி வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு கூட ஒரு சுன்ன ஜமாத்து பள்ளிவாசல் ஒரு இமாம் பயான் பண்ணிட்டு இருக்கிறார், சுபு தொழுதுட்டு, நீங்க ஒண்ணுக்கு போறதா இருந்தாச்சுன்னா, சிறுநீர் கழிப்பதா இருந்தால் தலையையும் காலையும் மறைக்காம போயிடாதீங்க. இதை வெளியில லாஜிக்கா கேட்டீங்கன்னா ரொம்ப அசிங்கமா இருக்கும். எதை கண்டிப்பாக இஸ்லாம் மறைக்க வேண்டாம் சொல்கிறதோ அந்த பகுதியை திறக்கக்கூடிய இடம் தான் சிறுநீர் கழிக்கக்கூடிய இடம். ஆனா இவங்க என்ன செய்யறாங்கன்னா, தலைய மற, செருப்ப போடு அப்படிங்கிறாங்க. எதுக்குப்பா? அது ஒரு ஹதீஸ் இருக்குது இல்ல அப்படிங்கிறாங்க. சரி, இதுக்கெல்லாம் ஹதீஸ் சொல்றீங்களா இல்லையா? அது சரியோ தப்போ, நியாயமோ அநியாயமோ ரெண்டாவது இருக்கட்டும். இதுக்கெல்லாம் ஹதீஸ், இதுக்கெல்லாம் கதை, இதுக்கெல்லாம் முன்னோர்கள் அப்படின்னு சொல்லும் போது, இந்த மௌலுதுக்கு இப்படியாவது ஒரு முன்னோர் ஆதாரம் காட்டுங்களேன். இப்படியாவது ஒரு ஆதாரத்தை சொல்ல முடியுமா? ஒரு ஆதாரத்தை நீ காட்ட முடியாது. நபி அவர்கள் செஞ்சது கிடையாது, நபி தோழர்கள் செஞ்சது கிடையாது, இமாமுகள் செஞ்சது கிடையாது. பெரிய பெரிய அவுலியாக்கள் நாதாக்கள் என்று மொஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி வச்சிருக்கிறாங்களே, அந்த மொஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி காலத்துல கூட இது ஓதுனதாக வரலாறு இல்லை, எங்கேயுமே இல்லை. அப்ப எங்க இருந்து குழந்தைய? இன்னைக்கு உலகம் முழுவதும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் சில பகுதிகளில் தான் இந்த மௌலுது வரிகள் இருக்கும். இந்த பாடல்களை நன்மை என்ற அடிப்படையில், சுன்னத்து என்ற அடிப்படையில் செய்யறாங்க. சரி, இவங்க செய்யக்கூடிய இவைகளுக்கு ஆதாரம் என்ன என்று நீங்க கேட்டீர்கள் என்றால் ஒன்னே ஒன்னதான் சொல்லுவாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரசூலுல்லாவை போற்றி புகழணும், ரசூலுல்லாவை பெருமைப்படுத்தணும், அவரை புகழ்ந்து பேசணும். ரசூலுல்லாவை புகழ்வது தப்பா? இதுதான் கேள்வி. ரசூலுல்லாவை புகழ்வது தப்பா? ஒரு மனிதரை புகழ வேண்டும் என்றால் அதுக்கு இஸ்லாம் ஒரு வரையறை சொல்லியிருக்கிறது. இஸ்லாமிய மார்க்கத்தை என்னமோ மத்த இதோடு நீங்க நினைச்சு பார்க்காதீங்க. யூதர்களை ஆச்சரியப்பட வைத்த ஒரு மார்க்கம் இஸ்லாம். அவங்களே ஆச்சரியப்பட்டாங்களா இல்லையா? என்னப்பா இது, உங்களுடைய தூதர் எல்லாத்துக்கும் வழிகாட்டுகிறார், ஒரு மலஞ்சலம் கழிப்பதற்கும் உங்களுடைய தூதர் வழிகாட்டுகிறாரு அப்படின்னு யூதர்கள் ஆச்சரியப்பட்டாங்க ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல. அதே மாதிரிதான் மார்க்கம் என்பது எல்லாத்துக்கும் வழிகாட்டும். ஒருவர் இன்னொருவரை போற்றி புகழ வேண்டும் என்றால் அதுக்கு ரசூலுல்லாஹ் புகழ்ந்து பேசுவதற்கு ஒரு வழிகாட்டுதல். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சபையில இருக்கிறாங்க. ரெண்டு மனிதர்கள் அல்லது 3-4 மனிதர்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னிலையில இருக்கிறாங்க. அதுல ஒருவர் இன்னொருவரை புகழ்ந்து தள்ளுறாரு. அவர் மாதிரி உண்டா, இவர் மாதிரி உண்டா, அண்ணன் இருக்கிறாங்களே, நம்ம பேசுவோமா இல்லையா, அவர் மாதிரி ஒரு ஆள் இங்க கிடையாது அப்படிங்கிற மாதிரி ரசூலுல்லாஹ் முன்னிலையிலேயே ஒருவர் இன்னொருவரை கடுமையாக புகழ்ந்து தள்ளிக்கிட்டே இருக்கிறார். ரசூலுல்லாஹ் கொஞ்ச நேரம் பார்த்தாங்க. ரசூலுல்லாஹ்க்கு பொறுக்க முடியல. ஏதோ ஒருக்க 2 தடவை சொன்னா பரவாயில்ல, அவர் மாதிரி உண்டா, இவர் மாதிரி உண்டா, அப்படி உண்டா, இப்படி உண்டா, இவரை பாராட்ட, அவர் இவரை பாராட்ட. ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க தெரியுமா? கத்தாத்த உனுக்க சாஹிபு, உன்னுடைய சகோதரனுடைய கழுத்தை நீ வெட்டிட்ட. நம்மளாம் என்ன சொல்லுவோம்? மனுஷன்டா இவன் தான்டா மனுஷன் அப்படின்னு நம்ம பாராட்டுவோம். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியுமா? ஒருவர் இன்னொருவரை பாராட்டுகிறார், கடுமையாக புகழ்கிறார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எவன் புகழ்ந்தானோ அவன் புகழப்பட்டவனுடைய கழுத்தை வெட்டி சாய்ச்சிட்ட. நம்ம என்ன செய்வோம்? நம்முடைய பார்வையில் என்ன எப்படி இருக்கும்? இது என்னப்பா, அவற்றை உள்ள உண்மையைத்தானே நான் சொன்னேன், உண்மையை சொல்றதா இருந்தாலும் அளவோடி சொல்லு. அவர் மாதிரி ஒரு மனுஷன் உண்டா? ஏன்னா அவர் மாதிரி மனுஷன் உலகத்தில் அல்லாஹ் படைக்கலையா? உனக்கு வேணா தெரியாம இருக்கலாம். இவர் மாதிரி ஒரு பெரிய கொடை வள்ளல் உண்டா? சாதாரணமா பேசத்தான் செய்யறோம், பெரிய கொடை வள்ளல், பெரிய தர்மகர்த்தா, இவர் மாதிரி தர்மம் செய்யறதுக்கு யாரையும் நீங்க பார்க்க முடியாது. மோசமான ஒரு வார்த்தைங்கிறாங்க ரசூலுல்லாஹ். ஒரு மனுஷனை போடுவதாக இருந்தால் ஒரு அளவோடி வச்சுக்க, ஒரு வரம்போடி வச்சுக்க. அதனாலதான் அவனுடைய கழுத்தை நீ வெட்டிட்ட அப்படிங்கிறாங்க. உஸ்மான் இப்னு மல்ஊன் எங்கக்கூடிய ஒரு நபித்தோழர், ஒரு மிகப்பெரிய தியாகி. நீங்க வரலாறுல நீங்க பாத்தீங்கன்னா உஸ்மான் இப்னு மல்ஊன் அவ்வளவு பெரிய தியாகி. அவங்க போர்க்களத்தில் கொலை செய்யப்பட்டு அவர்கள் சின்ன பின்னமாக சிதறடிக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு தோழர். அந்த தோழர் ஜனாசாவா இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் ஜனாசாவை பார்க்க வராங்க. சஹாபாக்களும் சுத்திலும் இருக்கிறாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க.
ரசூலுல்லாஹ் வந்த உடனே ஒருவர் வந்து உஸ்மான் இப்னு மலூன் அவர் இறந்து கிடக்குறாங்க, ஜனாசா இருக்குது. அந்த ஜனாசாவை பார்த்து அந்த நபித்தோழர் சொல்றாங்க, உஸ்மான் இப்னு மலூன் அவர்களே, அல்லாஹ் உங்களுக்கு நன்மையை நாடி விட்டான், உங்களுக்கு எல்லா விதமான நலவையும் நாடி விட்டான். யாருக்கு? இந்த இறந்து விட்ட அவர். ரசூலுல்லாஹ் அப்படியே பொறுக்கல. என்ன சொல்லிட்டார் அவரு? நம்மளும் ஜனாசா வீட்டுக்கு போனா என்ன சொல்லுவோம்? நல்ல மனுஷன் இறந்துட்டான், நல்ல தான தர்மங்கள்லாம் செய்வாரு, கரெக்டா 5 வக்து தொழுகைக்கு வந்துருவாரு, நல்ல மனுஷனா இருந்தாரு, எல்லாத்தையும் நல்ல பேர் எடுத்தாரு, இதமா நல்ல வார்த்தைகள் பேசுவோம்ல. ஆனால் அவர் சொன்னது என்னன்னா, அல்லாஹ் உங்களுக்கு நலவை நாடி விட்டார், முடிஞ்சு போயிடுச்சு. ரசூலுல்லாஹ் அதை பார்த்துக்கிட்டு உடனே கேட்கிறாங்க, உஸ்மான் இப்னு மலூன் இறந்துட்டாரு, அவரை பத்தி நான் நல்லதாகத்தான் நான் எண்ணுகிறேன், அவர் கெட்ட மனிதர் என்று நான் நினைக்கல. ஆனா நீ ஒரு வார்த்தையை சொன்னீங்க, அல்லாஹ் இந்த உஸ்மானுக்கு நல்லதை நாடி விட்டான் என்று நீ சொன்னீங்க, உனக்கு யாரா சொன்னது? உனக்கு யாரு சொன்னது? கேட்டது யாரு? ரசூலுல்லாஹ். யார பத்தி? உஸ்மான் இப்னு, நம்மள மாதிரி ஆட்கள் கேட்டா தப்பு இல்லை. ரசூலுல்லாஹ் வந்து உஸ்மான் இப்னு மலூனை பற்றி சொல்லப்படுகின்ற பொழுது ரசூலுல்லாஹ் கடுமையாக மறுக்கிறாங்க. எப்படி நீ சொல்ல போச்சு? எப்படி இவ்வளவு கடுமையாக நீ பேச போச்சு? அவர் இறந்துட்டாரு, அவருக்கு இறைவன் நல்லதை நாடி இருக்கிறானா கெட்டதை நாடி இருக்கிறானா, அவர் சொர்க்கம் போவாரா நரகம் போவாரா உனக்கும் எனக்கும் தெரியாது. இன்னும் சொல்ல போனால் அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நாளை மறுமையில இறைவன் எனக்கு என்ன நாடி இருக்கிறான் உனக்கு என்ன நாடி இருக்கிறான் இது கூட எனக்கு தெரியாது. எவ்வளவு அற்புதமான ஒரு வார்த்தை, எவ்வளவு கடுமையான ஒரு வார்த்தை. ஒரு ஜனாசாவை கடுமையாக வரம்பு மீறி போகும்போது ரசூலுல்லாஹ் தடுக்கிறாங்க. அதோடு நிக்கல ரசூலுல்லாஹ். சஹாபாக்கள் ஒரு ஆள் இன்னொரு ஆள் வரம்பு மீறி போகும்போது தடுக்கிறாங்க, மையத்தை வரம்பு மீறி போகும்போது தடுக்கிறாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, லா தத்ருனி கமா அத்ரத்தின் நசாரா ஈசா இப்னு மரியம். மக்களே, ஈசா இப்னு மரியம், மரியமுடைய மகன் ஈசாவை நசாராக்கள் எப்படி வரம்பு மீறி போற்றி புகழ்ந்தார்களோ அதே மாதிரி என்ன புகழ்ந்து தள்ளிடாதீங்கப்பா. நான் இறந்ததுக்கு, நான் உயிரோடு இருக்கும்போது சொல்லும்போது நான் தடுத்துருவேன், இது தப்பு இது சரி அப்படின்னு நான் பேசிட முடியும். நான் இறந்ததற்கு பின்னால ஈசா நபியை எப்படி அவர்கள் கடுமையாக வரம்பை மீறி புகழ்ந்தார்களோ அதே மாதிரி என்னை வரம்பை மீறி புகழ்ந்து விடாதீர்கள். சஹாபாக்கள் வரம்பை மீறி புகழும்போது தடுக்கிறாங்க. தன்னையே வரம்பை மீறி நான் மரணித்ததற்கு பின்னால் யாரும் போற்றி புகழ்ந்து கூடாது என்பதையும் அல்லாஹ்வுடைய தூதர் இவ்வளவு கடுமையாக பேசுறாங்க. இப்ப என்ன விவகாரம்? புகழுதல் புகழுதல்ங்கிறீங்களப்பா. இந்த புகழுதல் என்பது நபி அவர்களை எப்படி புகழ வேண்டும் என்றும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களா இல்லையா? ரசூலுல்லாஹ் அதை சொல்லாமே நான் போகல. என்னை நீங்கள் போற்றி புகழ வேண்டும் என்றால், என்னை நீங்கள் பெருமைப்படுத்த வேண்டும் என்றால் அதுக்குன்னு சில வார்த்தைகள் இருக்குது. இந்த வார்த்தையை வச்சு நீங்க பெருமைப்படுத்துங்கள், என்னை புகழுங்கள். என்ன சொன்னாங்க? அப்துல்லாஹி வ ரசூலுஹு. ரசூலுல்லாஹ் சொல்லி தந்த வார்த்தை. என்ன நீ புகழ்னு நினைக்கிறியா? உங்க பாஷையில சொல்ல போனால், இவங்க சுன்ன ஜமாத் பாஷையில சொல்ல போனால், நீங்க மௌலித் ஓத நினைக்கிறீங்களா? அப்துல்லான்னு சொல்லுங்க, ரசூலுஹுன்னு சொல்லுங்க. ரசூலுல்லாஹ் அப்படிதான் சொல்றாங்க. என்னை நீங்கள் புகழ வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய அடிமை என்று சொல்லுங்க, அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்லுங்கள். இதுதான். நீங்க மௌலித அட்டை டு அட்டை படிச்சு பாருங்க, அப்துங்கிற வார்த்தையே வராது ரசூலுல்லாஹை பற்றி. அந்த வார்த்தையை அவங்க பயன்படுத்தவே மாட்டாங்க. ஏன்? அதெல்லாம் இழிவான ஒரு வார்த்தை. அல்லாஹ்வுடைய அடிமை என்று சொல்வது அது ஒரு இழிவான ஒரு வார்த்தை அப்படின்னு நினைக்கிறாங்க. ரசூலுங்கிற வார்த்தை வேணா வரும், அப்துல்லா அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் அங்க வரவெல்லாம் வராது. ஏன்? அந்த வார்த்தையை பயன்படுத்த, எதை வைத்து ரசூலுல்லாஹ் என்னை புகழணும் என்னை போற்றணும் சொன்னாங்களோ அந்த வார்த்தை மௌலூதுல இருக்காது. ஆனா எதை ரசூலுல்லாஹ் தடுத்தாங்களோ அந்த வார்த்தைகள் மௌலூதுல இருக்கும். இதுதானே? அப்ப இந்த மௌலூது வரிகள் எல்லாமே புகழ்கிறோம் என்ற பேர்ல வரம்பு மீறி புகழப்பட்ட ஒரு வார்த்தை, கடுமையாக கடவுள் என்ற நிலைக்கு கொண்டு வரப்பட்ட ஒரு வார்த்தை. இன்னும் சொல்ல போனாங்க, ரசூலுல்லாஹை போடுவதாக இருந்தால், ரசூலுல்லாஹை போற்றுவதாக இருந்தால் அதுக்கே அப்துல்லாஹி ரசூலுன்னு சொன்னாங்க. இதை தாண்டி ரசூலுல்லாஹ் அழகான ஒரு துஆவை சொல்லி தந்தாங்க. என்னைக்கு இதை சொல்றாங்களா? என்ன துஆ சொன்னாங்க ரசூலுல்லாஹ்? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீது மஜீத். இதை நீங்க சொல்லுங்க, என் மீது நீங்க ஸலவாத் சொல்லுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி அஷ்ரமர்ரா, அல்லாஹ் உங்கள் மீது 10 முறை அருள் செய்கிறான். நீ என்ன புகழுமா ஸலவாத் சொல்லிட்டு இருப்பா. இதை விட உச்சகட்டமான ஒரு வேண்டுதல் வேற என்ன இருக்க முடியும்?
ரசூலுல்லாஹ் காட்டி தந்த வழிமுறைகள்ல இதை விட கூடுதலான ஒண்ணும் எங்கேயா நீங்க காட்ட முடியுமா? ஸலவாத்து சொல்லு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இன்னொரு இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் அற்புதமாக சொல்லி காட்டினாங்க, எனக்காக வேண்டி நீங்க அதாவது மறுமை நாள்ல எனக்குன்னு அல்லாஹ் ஒரு பதவியை வச்சிருக்கிறான், அந்த பதவியை நீங்க கேளுங்க, அந்த பதவி எனக்கு தர வேண்டும், வசீலா என்ற பதவி எனக்கு தர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள். ஒவ்வொரு தடவை பாங்கு சொன்னதற்கு பின்னால் அதற்குன்னு ஒரு துஆவை ரசூலுல்லாஹ் சொல்லி தந்து, எனக்காக வேண்டி வசீலாங்கக்கூடிய பதவி மறுமையில இருக்கிறது, இறைவன்ட்ட அந்த பதவியை நீங்க கேளுங்க, துஆ சொல்லி என்கிட்ட கேளுங்க. ரசூலுல்லாஹ் இவ்வளவு சொல்லி தான். இது யாராவது செய்றாங்களா? மௌலூதுல இந்த வரி எல்லாம் உண்டா? ஸலவாத்து சொல்லக்கூடிய அந்த வரிகள் மௌலூதுல கிடையாது. அதே மாதிரி ரசூலுல்லாஹ்வுக்கு வசீலா என்ற பதவியை கொடுங்கள் என்று இறைவன்ட்ட கேட்கக்கூடிய அந்த வரிகள் மௌலூதுல இருக்காது. வேற எதெல்லாம் இருக்குதே? நசராக்கள் எப்படி ஈசா நபியை போற்றி புகழ்ந்தார்களோ, வரம்பு மீறி புகழ்ந்தார்களோ, அந்த வரி தான் இருக்கும். அங்க என்ன வரம்பு மீறினாங்க? நசராக்கள் அவங்க வரம்பு மீறி புகழ்ந்தது என்ன? இயேசுநாதரை என் பாவத்தை மன்னினாங்க. இன்னைக்கு சொல்றாங்களா? இதே தான் அன்னைக்கும் சொன்னாங்க. இது இயேசுநாதரை என் பாவத்தை மன்னி என்று அவர்கள் சொன்னால் அவர்கள் கிறிஸ்தவர்கள், அவங்க இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டாங்க. அதே வார்த்தை கொஞ்சம் கூட அச்சு பிசகாம மௌலூது வரிகள்ல அப்படியே இருக்கா இல்லையா? யாமந்த மாதா வஜ்தரம் துபு வாய்த்த ரிஃப்வர் ஜுல்கரம், இந்த வார்த்தை மௌலூது படிச்சார்களுக்கு தெரியும் என்ன அர்த்தம். அதாவது கை சேதம் அடைந்து விட்ட மனிதா, தவறுகளை செய்து விட்ட மனிதா, துபு இவரிடத்தில் வந்து பாவ மன்னிப்பு தேவை. ஏற்ற பி மன் ஹல்லல் ஹரம், இந்த ஹரத்தில் தங்கி இருக்கக்கூடிய, அதாவது மக்காவுல இப்ப இறந்து தங்கி இருக்கக்கூடிய இவரிடத்தில் வந்து உன்னுடைய பாவ மன்னிப்பை நீ கேளு. முகமது நபி இடத்துல வந்து உன் பாவ மன்னிப்பை நீ கேளு. வாய்த்தரி உன்னுடைய தப்பை அவரிடத்தில் வந்து ஒத்துக்கொள், அவர்தான் கதி என்று வந்து சேர்ந்து விடு. எதுல இருக்குது? மௌலூது வரியில. இயேசுநாதரே என் பாவத்தை மன்னி என்று சொன்னால் காபிரு, முகமதே என் பாவத்தை மன்னி என்று சொன்னால் இவங்க சுன்ன ஜமாத்து. ரெண்டுக்கு என்னப்பா வேறுபாடு? பாவ மன்னிப்பு என்பது இறைவன் புறத்தில் இருந்து கேட்க வேண்டிய ஒன்றா, அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய ஒன்றா, மனிதரிடத்தில் கேட்கக்கூடிய ஒன்றா? இதுதான் ரசூலுல்லாஹ் ரெண்டை இணைச்சு சொல்றாங்க. ஈசா நபியும் அல்லாஹ்வுடைய தூதரு, நானும் அல்லாஹ்வுடைய தூதரு, வரம்பு மீறி புகழ்ந்தாங்க, அத மாதிரி என்னை புகழாதீங்க. ரசூலுல்லாஹ் அதே மாதிரி சொன்னாங்க. அவங்க எப்படி வரம்பு மீறி புகழ்ந்தார்களோ அதை கொஞ்சம் கூட அச்சு பிசகாம நீங்களும் எங்களுடைய பாவத்தை மன்னிங்க. அந்த கஃபாருல் ஹதாயா வதுனூபில் மூபிகாத்தி அந்த சத்தாருல் மசாவி வ முகீலுல் ஆசராத், இதெல்லாம் மௌலூதுல வரக்கூடியது. யா நபி சலாம் அலைக்கும், யா ரசூல் சலாம் அலைக்கும் அப்படிங்கக்கூடிய பைத்துல இப்படியே வருது. அந்த கஃபாருல் ஹதாயா, என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்க கூடியவரே, வதுனூபில் மூபிகாத்தி, பெரிய பெரிய பாவங்கள். மூபிகாத் அப்படின்னு சொன்னா ஷிர்க், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பெரும்பாவங்களை சொல்றாங்க, வட்டி வாங்குறது சொல்றாங்க, அனாதை சொத்துக்களை சாப்பிடுவதை சொல்றாங்க, போர்க்களத்தில் புறமுதுகி ஓடுவது அது பெரும்பாவங்கிறாங்க, கொலை செய்வது பெரும்பாவங்கிறாங்க, விபச்சாரம் செய்வது பெரும்பாவங்கிறாங்க. இது போன்ற பெரும்பாவங்களை எல்லாம் மன்னிக்க கூடியவரே, என் பாவத்தை மன்னிக்க கூடியவர், என்னுடைய பெரும்பாவங்களையும் மன்னிக்க கூடியவரே, என்னுடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து விடு. வதுனூபில் மூபிகாத், என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விடு. யார்கிட்ட? ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கணும். இப்பதான் நீங்க ஒவ்வொரு வரிகளா நீங்க யோசிச்சு பார்த்தீர்கள் என்றால், இந்த மௌலூது என்பது புகழ்வதற்குண்டான ஒரு வார்த்தையா, நம்மை மதம் மாற்றுவதற்கு உண்டான ஒரு வார்த்தையா? மௌலூதுங்கிறது சாதாரண ஒரு வரி இல்லைங்க, மதம் மாற்றுறது. அது என்னமோ நம்ம என்ன நினைக்கிறோம், அவன் கொள்கை அவன் இருந்துட்டு போறான், இவன் கொள்கை இவன் இருந்துட்டு போறான், அது எப்படிப்பா கொள்கை இருந்துட்டு போக முடியும்? அது எப்படி ரெண்டும் ஒன்னாகும்? ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவன் தான் மன்னிக்க கூடியவன் என்று நம்புவதும், இவரும் மன்னிப்பார் அவரும் மன்னிப்பார், இவரும் கடவுள் அவரும் கடவுள் என்று நம்புவதும் ரெண்டும் ஒண்ணா? திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் கேட்கிறானே, ஓமை யக்ஃபிரு துனூப இல்லல்லாஹ், பாவங்களை மன்னிக்க கூடிய ஆற்றல் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கு இருக்கிறது? இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ, அனைத்து பாவங்களையும் மன்னிக்க கூடிய ஆற்றல் அல்லாஹ் ஒருவனுக்கு தான் இருக்கிறது. இதெல்லாம் குர்ஆனுடைய வசனம் இல்லையா? அப்ப என் பாவத்தை அல்லாஹ்வும் மன்னிப்பான், இயேசுநாதர் மன்னிப்பார் என்று சொன்னால் அது கிறிஸ்துவ கொள்கை. என்னுடைய பாவத்தை மன்னிப்பான் அல்லாஹ்வும் மன்னிப்பான், முஹம்மது நபி மன்னிப்பான் என்றால் அது என்ன மதம்? அதான் கேட்கிறேன். இது என்னமோ இஸ்லாத்துல உள்ளது நம்ம நினைச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். அண்ணன் மௌலூது ஓதுறாரு அவர் கொள்கை, தம்பி மௌலூது வராரு அவர் கொள்கை, வேணா நான் வேணா ஒரு ஹதியத்தை நான் கலந்துக்கிட மாட்டேன், ஏதாவது உதவி வேணா தாரேன், இன்னொரு மதம் அது. நீங்க கொள்கை ரீதியாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஷிர்க் வைப்பது என்பது அது இஸ்லாத்தை தாண்டி வேற ஒரு மதம்.
அவ்வளவு தெளிவாக இஸ்லாம் டிக்ளேர் பண்ணுகிறது. இது ஒரு முஸ்லீம் செய்யக்கூடிய, ஒரு மூமின் செய்யக்கூடிய ஒரு சாதாரண ஒரு விஷயம் அல்ல, ஒரு நன்மையான விஷயம் அல்ல, சராசரி தீமையான ஒரு விஷயம் கிடையாது. அதையெல்லாம் தாண்டி இன்ன பிற மதத்தவர்கள் செய்யக்கூடிய ஒன்றை இஸ்லாம்ங்கிற பேர்ல இவங்க செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இதை எப்படி நாம சகித்துக் கொள்ள முடியும்? இதை எப்படி நாம ஏற்றுக்கொள்ள முடியும்? அதனாலதான் இஸ்லாம் மிக கடுமையாக அதை கண்டிக்கிறது. இது போன்ற செயல்கள்லாம் இருக்கக்கூடாது என்று அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் நமக்கு கடுமையாக வழிகாட்டுதலை செஞ்சிருக்கிறாங்க. அதனால இந்த மௌலூது என்பது முஸ்லிம்கள் செய்யக்கூடிய ஒன்று அல்ல, ஒரு ஈமான்தாரிகள் செய்யக்கூடிய ஒரு அல்ல. இறைவனை போகிறோம், ரசூலுல்லாவை போற்றி போகிறோம் என்ற பேர்ல மக்களை ஏமாத்தலாமே தவிர இறைவனை ஏமாத்த முடியாது. இதை நாம புரிந்து கொண்டு இந்த சிறுக்கான காரியங்கள் எங்கு நடந்தாலும், நம்ம குடும்பத்துல, அண்ணன் வீட்டுல, தம்பி வீட்டுல எங்க நடந்தாலும் இது இஸ்லாத்துல உள்ளது இல்லப்பா என்பதை துணிஞ்சு சொல்லுங்க. அப்படி சொல்லுகின்ற பொழுதுதான் இந்த தீமையில இருந்து மக்கள் விலகி வருவதற்கு ஒரு வழிகாட்டியாக அமையும். வல்ல அல்லாஹ் இது போன்ற தாவா பணிகளை வீரியமாக செய்கின்ற பாக்கியத்தை வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்துருவனாக. வாஹிதவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.